அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 26 நாடு முழுக்க குடியரசு தினம் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. நாம் பெரும்பாலும் சுதந்திர தின விழாவுக்கோ குடியரசு தின விழாவுக்கோ எந்த பதிவையும் குறிப்பிட்டு பதிவு பண்ணதில்லை. ஆனால் இன்னைக்கு பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு சமீபத்தில் நானும் இன்னொரு தோழரும் பேசிக்கிட்டு இருந்தது தான் காரணமாச்சு. என்னங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க. பெரும்பாலும் சுதந்திர தின விழாவோ குடியரசு தின விழாவோன்னா எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஜெய்ஹிந்த் பட பாடல், காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களோட படங்கள் எல்லாம் வச்சு தேசிய கொடியை பறக்க விட்டு ஒரு மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தேச உணர்வை பொங்கி ஓட விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த எந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லை குடியரசு தின விழாவை கொண்டாடுற பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், வேறு எந்த இடங்களாக இருந்தாலும் கூட அங்கே ஒருவரோட ஃபோட்டோ மட்டும் அங்கே இருக்கிறதே இல்லை. யாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் பெரும்பாலும் ஒருவரோட படம் குறிப்பாக தவிர்க்கப்படுது, இல்லை இடம்பெறதில்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். குடியரசு தின விழாவை கொண்டாட மிக முக்கிய காரணங்கள்ல ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரை மறுத்துட்டே கிட்டத்தட்ட 70-75 வருடங்களை கடந்து நாம் குடியரசு தின விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது மிகப்பெரிய அவமானம் இந்த நாட்டுக்கு. ஏன் அவரை மறுத்துட்டு கொண்டாடுறோம்? ஏன் அவர் முக்கிய காரணம் அப்படின்னா, குடியரசு தின விழாவை கொண்டாடுறதே இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாளை தான் நாம் குடியரசு தின விழாவை கொண்டாடுறோம். அரசமைப்பு சட்டத்தை இயற்றினது யாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 வருடங்களா இரவும் பகலுமா கடின உழைப்பை செலுத்தி இத்தனை பெரும் அரசியலமைப்பு, உலகத்திலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் தான். அது அண்ணல் அம்பேத்கரால, புரட்சியாளர் அம்பேத்கரால இயற்றப்பட்ட அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் குடியரசு தின விழாவை நம்ம கொண்டாடுறோம். ஆனா ஒரு இடத்துல கூட அரசமைப்பை இயற்றிய அண்ணல் அம்பேத்கருக்கு இந்த குடியரசு தின விழாவில் மதிப்பு அளிக்கப்படுதா? அவரை பத்தி பள்ளிக்கூடங்கள்ல பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி நடைபெறுதா? இல்ல பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகள்லையோ குடியரசு தின விழா நடக்கும்போது ஏதாவது பேசுகிற சிறப்பு அழைப்பாளர்கள், பேச்சாளர்கள் கூட அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறியா? இல்லவே இல்லை அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. இந்த புள்ளியில தான் நாமளும் கூட இந்த பதிவிடணும் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்தோம். சமீபத்தில் நானும் இன்னொரு தோழரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம். குடியரசு தின விழா வருது, அண்ணல் அம்பேத்கருக்கான நாள் அது. இன்னும் சொல்ல போனா குடியரசு தின விழா அப்படிங்கிறத காட்டிலும் அண்ணல் அம்பேத்கர் நாள், திருநாள் அப்படிங்கிறத அளவுக்கு அவரோட பங்களிப்போ இல்லை, அவர் தான் இந்த குடியரசு தின விழாவில் முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஆனால் எங்கேயுமே கொண்டாட மாட்டுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அரசு விழாக்கள்லையோ பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ அவர் படமோ அவரை பற்றியோ பேச மாட்டாங்க பாருன்னு நாங்கள் எதிர்ச்சியாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் சரி, நம்ம படிக்கும்போது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சின்னதாக ஒரு விவாதத்துக்குள்ளே போனோம். அப்படி யோசித்து பார்க்கும்போது தான் எத்தனை தடவை திரும்ப பின்னோக்கி யோசித்தாலும் கூட அரசு பள்ளியில் படித்து வந்த எங்களுக்கே ஒரு இடத்துல கூட அம்பேத்கர் படத்தை குடியரசு தின விழாவில் காட்டினது கிடையாது. அம்பேத்கர் குறித்தான போட்டிகளையோ, பேச்சு போட்டியோ, கட்டுரை போட்டியோ, ஓவிய போட்டியோ அந்த மாதிரி எதுவுமே குடியரசு தின விழாவில் நடந்துட கிடையாது. அதாவது போட்டிகள் நடக்கும், அவர் சார்ந்த தலைப்புகளில் நடக்காது. அதை தாண்டி வர சிறப்பு அழைப்பாளர்கள், பேச்சாளர்கள் உட்பட யாருமே அம்பேத்கருங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தி பேசினதில்லை. அது சுதந்திர தின விழாவாக இருக்கட்டும், குடியரசு தின விழாவாக இருக்கட்டும், வர எல்லாரும், பேசுகிற எல்லாரும், போட்டிகள் எல்லாமே, பேச்சு போட்டிகள் எல்லாமே எதுவா இருக்கும் அப்படின்னா, சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், காந்தியடிகள், காந்தி, மகாத்மா அப்படின்ற பேர்ல தான் எல்லா தடவையும், எல்லா வருடமும் சுதந்திர தினமா இருக்கட்டும், குடியரசு தினமா இருக்கட்டும், ஒரு விடுதலை நாளா மாதிரியே தான், அது ஒரு சுதந்திரம் அடைந்த நாளா தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திட்டமிட்டு அண்ணல் அம்பேத்கரை இருட்டடிப்பு செஞ்சு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அறியாமையில் இருக்கிறவங்க, படிக்காதவங்க பண்ணா பரவாயில்ல, பள்ளி கல்லூரிகள்ல இடம்பெறுது. அதுக்கு மிக பெரிய உதாரணமா நாங்களே உங்க முன்னாடி நிற்கிறோம். அரசு பள்ளியில படிச்ச எங்களுக்கே அம்பேத்கர் பெயரை எங்கேயுமே, அம்பேத்கர் படத்தை எங்கேயுமே யாருமே சொல்லி தந்தது கிடையாது.
இப்படி நமக்கு வரலாறுகளையும் உண்மைகளையும் மறைச்சு 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 நம்ம வளர்த்தெடுக்கப்படுறதுனால தான் இன்னைக்கு அவன் 2 வயசுல 3 வயசுல 20 வயசுல 25 வயசுல டிஷர்ட்டை ஜாதி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வெட்டு குத்து படிச்சுட்டாலே வெட்டுறது, சின்ன பையன் நல்லா படிக்கிறான் வேற சாதிக்காரன் அவனை அடிக்க போறது, ஏன் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காரியா, நல்லா வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற வன்முறைகளை நோக்கி நகர்றதுக்கு காரணம் வரலாறுகள் மறைக்கப்பட்டு சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கூடங்கள் உட்பட ஜாதியாவே நம்மளை வளர்த்தெடுக்கிறதுக்கான காரணம் தான் இது. எவ்வளவு திட்டமிட்ட அநீதி பாருங்க இது. குடியரசு தின விழாக்கு மிக முக்கியமான பாத்திரம் கதாநாயகனே அண்ணல் அம்பேத்கர் தான். அவரை மறைச்சிட்டு ஒரு தினம் கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவரை பேசாமையே, அவர் திருவுருவ படத்தை பயன்படுத்தாமையே ஒரு தினம் கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் எப்படி அம்பேத்கரை சாதிய பார்வையிலிருந்து பார்க்காம விடுபட்டு இளைஞர்கள் மாணவர்கள் வெளிவர முடியும்? இதை தாண்டி கூட நீங்க இணையதளத்துல பொதுவா தேடுங்களேன், குடியரசு தின விழாக்கான காரணம் என்ன, அந்த நாள் கொண்டாட்டத்துக்கான காரணம் என்னன்னு பாருங்க. பல்வேறு சைட்களில் பாருங்க, நியூஸ் சேனலாக இருக்கட்டும், பல பத்திரிகைகளில் வர குறிப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டுச்சு, ஒப்படைக்கப்பட்டுச்சு, செயல்முறைக்கு வந்துச்சு, அதுக்கான நாளை தான், செயல்முறைக்கு வந்த நாளை தான் குடியரசு தினமாக கொண்டாடுறோம்னு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான பத்திரிகைகள், குறிப்புகள், செய்திகளில் எங்கேயுமே அம்பேத்கர் பெயரே குறிப்பிடப்படல. இது எவ்வளவு பெரிய சதி, திட்டமிட்ட இருட்டடிப்பு, திட்டமிட்டு ஜாதிய பார்வையை புகுத்துற வேலையை ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தணும். இனிமேலும் எங்களை மாதிரி ஒரு தலைமுறை அம்பேத்கர் பெயரை கேள்விப்படாமையே வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. இதை குடியரசு தினம் அப்படிங்கிறத காட்டிலும் அம்பேத்கர் தினம் அப்படின்னு சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா உன் மேல கோபம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோபம். ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி.